Next one, Reimer-Tiemann reaction. This reaction is also important like Kolff reaction. இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. இதில் என்ன வினைப்படு பொருள், என்ன தாக்கும் காரணி, என்ன விளைபொருள் உண்டாகுது, இவற்றை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கிய வினைப்படு பொருள் என்ன அப்படின்னா ஃபீனால் தான். ஃபீனாலுக்கான அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். பென்சின் வளையம், பென்சின் வளையத்துக்கு மேலே OH நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கு. சரி, இங்க என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா குளோரோஃபார்ம் இன் சோடியம் ஹைட்ராக்சைடு. CHCl3 அப்படின்னா குளோரோஃபார்ம் ஆர் ட்ரைக்ளோரோ மீத்தேன் அப்படின்னு படிக்கணும். NaOH அப்படின்றது நமக்கு தெரியும், சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ட்டு. இது ஒரு பேஸ். இந்த மிக்சரை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஃபீனால் சாலிசிலால்டிகைடா மாறும். ஸோ சாலிசிலால்டிகைடுக்கான அமைப்பு இந்த மாதிரி இருக்கு. பென்சின் வளையத்துக்கு மேல OH-க்கு ஆர்த்தோ இடத்துல CHO இருக்கும். ஸோ இந்த சேர்மத்துக்கு பேர் என்ன பண்ணா சாலிசிலால்டிகைடு. இது இன்னொரு O இருந்ததுன்னா அது சாலிசிலிக் ஆசிட். ஓகே, ஏன்னா இங்க பாருங்க CHO அப்படின்ற வினை செயல் தொகுதி, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால இந்த சேர்மத்தை வந்து சாலிசிலால்டிகைடு அப்படின்னு சொல்றோம். CHO அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப், இந்த COH இருந்தா ஆசிட் குரூப். ஓகே, போன கேஸ்ல கோல்ஃப் ரியாக்ஷன்ல பார்த்தோம்னா நம்ம சாலிசிலிக் ஆசிட் பார்த்தோம். ஓகே, என்ன காரணம்? அந்த ஃபீனால் சேர்மத்துல OH-க்கு ஆர்த்தோ இடத்துல COH இருந்ததுனால நம்ம அதுல வந்து சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு சொன்னோம். இந்த வினையில விளைபொருள் வந்து இந்த சேர்மம். இந்த சேர்மத்துல இந்த ஃபீனால்ல OH-க்கு ஆர்த்தோ இடத்துல ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கிறதுனால நம்ம சாலிசிலால்டிகைடு அப்படின்னு பேர் கொடுக்கணும். சரி, இந்த ரியாக்ஷன்ல இதோட சேர்ந்து வெளிவரக்கூடிய மற்ற விளைபொருளை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. புக்ல இந்த ரியாக்ஷன் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இங்க போர்டில் என்ன இருக்கோ அதை எழுதுனீங்கன்னா போதும். ஸோ இதற்கான எக்ஸ்பிளேஷன் பாருங்க. ஃபீனால் reacts with chloroform in sodium hydroxide to give சாலிசிலால்டிகைடு. அதாவது ஃபீனால் சோடியம் ஹைட்ராக்சைடில் உள்ள குளோரோஃபார்முடன் வினைபுரிந்து சாலிசிலால்டிகைடை தருகிறது. இந்த ரியாக்ஷன்ல ஃபீனால் இந்த வினைக்காரணியோட சேர்ந்து எவ்வாறு இந்த சேர்மம் மாற்றப்படுது அப்படின்றதுக்கான வினை வழிமுறை வேண்டாம், அது ரொம்ப சிக்கலா இருக்கும். ஸோ அதை பத்தி நான் இங்க எதுவும் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. இதை மட்டும் நீங்க எக்ஸாம்ல எழுதினா போதும், இதற்குரிய எக்ஸ்பிளனேஷன் எழுதினாவே போதும். ஸோ இந்த ரியாக்ஷனுடைய இன்டர்மீடியேட் என்ன அப்படின்னா, இன்டர்மீடியேட் அப்படின்னா தமிழ்ல இடைநிலை சேர்மம். அதாவது இடைநிலை சேர்மம் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்லை, வினைப்படு பொருளுக்கும் வினைவிளை பொருளுக்கும் இடையில் உருவாகக்கூடிய ஒரு சேர்மத்தை தான் நம்ம இடைநிலை சேர்மம் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா A அப்படின்ற வினைப்பொருள் B என்ற சேர்மம் மாறி இறுதியில் C என்ற விளைபொருளை உருவாக்குறதா கருத்தில் கொண்டோம் அப்படின்னா A அப்படின்றது ரியாக்டன், அதாவது வினைப்படு பொருள். C அப்படின்றது
வினை விளைபொருள், அதாவது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சி அப்படின்றது என்ன அப்படின்னா இன்டர்மீடியட், இடைநிலை சேர்மம். இது இதுவா மாறுவதற்கு முன்னாடி வேற ஒரு சேர்மம் மாறுது, அந்த சேர்மம் தான் இடைநிலை சேர்மம். This reaction proceeds through an intermediate B. இந்த வினையானது B என்ற இடைநிலை சேர்மம் உருவாதல் மூலமாக நடைபெறுகிறது அப்படின்றத முன்னாடி சொன்னதுக்கான விளக்கம். This reaction. சரி, இதே கான்செப்ட் தான் நம்ம இங்க பயன்படுத்துறோம். இந்த வினையில உருவாகக்கூடிய இடைநிலை சேர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியட் என்ன அப்படின்னா substituted பென்சால் குளோரைடு. இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா substituted பென்சால் குளோரைடு. இது 1 மார்க்ல வந்து கேட்கலாம். அதாவது ரீமர் டீமன் வினையின் போது உருவாகக்கூடிய இடைநிலை சேர்மத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பெயர் வந்து நீங்க குறிப்பிடணும். அதாவது பதிலீடு செய்யப்பட்ட பென்சால் குளோரைடு. ஓகே, பதிலீடு செய்யப்பட்ட பென்சால் குளோரைடு. ஒருவேளை இந்த இடத்துல ஹெச் இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன், எண்ணெய்க்கு பதிலாக ஹெச் இருந்தது அப்படின்னா இந்த சேர்மத்துக்கு பேர் வந்து பென்சால் குளோரைடு ஞாபகம் வச்சுக்காங்க. இதுக்கு பேர் வந்து பென்சால் குளோரைடு. பென்சால் குளோரைடுல ஹெச்சுக்கு பதிலா சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெயை பதிலீடு செஞ்சோம் அப்படின்னா உருவாகக்கூடிய சேர்மம் தான் இந்த சேர்மம். ஓகே, அதாவது OH இந்த இடத்துல CHCl2 இருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பென்சால் குளோரைடு. இந்த பென்சால் குளோரைடுல ஹெச்சுக்கு பதிலா எண்ணெயை வந்து பதிலீடு செஞ்சோம் அப்படின்னா அதை நம்ம சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு சொல்லணும். இதுதான் intermediate. Okay, this reaction proceeds through a substituted பென்சால் குளோரைடு intermediate. அதாவது இந்த வினையானது பதிலீடு செய்யப்பட்ட பென்சால் குளோரைடு சேர்மம் என்ற இடைநிலை சேர்மம் உருவாதல் மூலம் நடைபெறுகிறது. இந்த வினையானது பதிலீடு செய்யப்பட்ட பென்சால் குளோரைடு என்ற இடைநிலை சேர்மம் உருவாதல் மூலம் நடைபெறுகிறது. இது 1 மார்க்ல வந்து கேட்கலாம். ஸோ இந்த வினைக்கான மெக்கானிசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே போர்டில் என்ன ரியாக்ஷன் இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும். இதற்குரிய எக்ஸ்பிளனேஷன் எழுதினா போதும். ஃபீனால் reacts with chloroform in sodium hydroxide to give salicylaldehyde. இந்த சேர்மத்துக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். என்ன அப்படின்னா ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு, RO ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு. இந்த பெயர் எப்படி வந்ததுன்னு பாருங்க. இந்த சேர்மத்துல இந்த பகுதி நான் ஒரிஜினலா எடுத்துக்கிறேன். அதாவது பென்சின் வளையத்துல CHO நேரடியாக இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த பாட்டை நான் மூல சேர்மா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பென்சால்டிஹைடு. பென்சால்டிஹைடு என்ற இந்த சேர்மத்துல CHOக்கு ஆர்த்தோ இடத்துல இந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்த்தோ கார்பன்ல OH இருக்கிறதுனால இத O ஹைட்ராக்சி, தட் இஸ் ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு அப்படின்ட்டு அழைக்கணும். இதோட ரீமர் டீமன் ரியாக்ஷன் முடிஞ்சது. இதுல விளைபொருள் எப்படி ஞாபகம் வச்சுக்குன்னு பாருங்க. இந்த ஃபீனாலுக்கான அமைப்பு அப்படியே தான் இருக்கு. பென்சின் வளையம், அதுக்கு மேல OH.
பென்சின் வளையம் அதுக்கு மேல OH. சரி, இந்த ரெண்டு சேர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த சேர்மத்துல OHக்கு ஆர்த்தோ இடத்துல எதுவுமே இல்லை. இந்த சேர்மத்துல OHக்கு ஆர்த்தோ இடத்துல CHO இருக்கு. ஓகே, அப்ப இந்த வினைக்கான விளைபொருள் எழுதும் பொழுது ஃபீனால்ல முதல்ல எழுதிடுறீங்க. OHக்கு ஆர்த்தோ இடத்துல CHO ஞாபகம் வச்சு எழுதிருங்க. வேற வழி இல்லை. ஏன்னா இதற்கான வினை வழிமுறை ரொம்ப கடினமா இருக்கிறதுனால அதை நான் எழுத விரும்பல. இதை ஞாபகம் வச்சு எழுதிருங்க. ஓகே, OHக்கு இந்த இடத்துல CHO எழுதிட்டீங்க அப்படின்னா நமக்கு விளைபொருள் வந்து உண்டாகிடும். இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சாலிஸ்டால்டிஹைடு. அந்த CHO கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த குளோரோஃபார்ம்ல CH இருக்கு, சோடியம் ஹைட்ராக்சைடுல இந்த ஆக்சிஜன் இருக்கு. இப்போ CHO அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். CHO இங்க இருக்கு. இந்த ரீமர்-டிமன் ரியாக்ஷன்ல எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னா டைக்ளோரோ கார்பின் CCl2 கார்பனுக்கு மேல எலக்ட்ரான் பேர் CCl2 அதுல கார்பனுக்கு மேல எலக்ட்ரான் பேர் இருந்தது அப்படின்னா இந்த சேர்மத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா டைக்ளோரோ கார்பின் ரீமர்-டிமன் ரியாக்ஷன்ல எலக்ட்ரோஃபைல் டைக்ளோரோ கார்பின். ஸோ இது 1 மார்க்ல வந்து கேட்கலாம். இதுதான் ஃபீனால்ல இருக்கக்கூடிய பென்சின் வளையத்தை அட்டாக் பண்ணும். ஃபீனால் அது மேல OH இருக்கு. இந்த எலக்ட்ரோஃபைல இந்த வளையத்தை போய் தாக்கிட்டு சாலிஸ்டால்டிஹைடை வந்து உண்டாக்கும் இறுதியா. That's all. Phthalene reaction or phthalene fusion reaction. இந்த ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுவும் 3 மார்க்ஸ்ல வந்து கேட்கலாம். என்னென்ன எடுத்துக்கிறோம், என்ன உருவாகுது அப்படின்றது பார்க்கலாம். டாலிக் ஆன்ஹைட்ரைடு அப்படின்ற சேர்மத்தை எடுத்துக்கிறேன். ஸோ அதற்கான அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. பென்சின் வளையம் போட்டுக்கிறேன். இந்த பென்சின் வளையத்துல ஏதாவது ரெண்டு பகுதி எடுத்துக்கிறேன். சரி, அடுத்தடுத்த 2 பகுதி எடுத்துக்கிறேன். நான் இந்த 2 பகுதி எடுத்துக்கிறேன். சரி, இந்த இடத்துல கார்பன், அதுக்கு மேல ஆக்சிஜன், அடுத்து இங்க ஆக்சிஜன், அதே மாதிரி இந்த இடத்துல கார்பன் டபுள் பாண்டோ இதை இந்த ஆக்சிஜனோட இணைச்சிடுறேன். சரி, இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா டாலிக் ஆன்ஹைட்ரைடு. PH THA LIC ஆன்ஹைட்ரைடு. அதாவது டாலிக் நீரிலி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்ஹைட்ரைடு அப்படின்னாவே நீரிலி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீரற்ற அப்படின்னு பொருள். நீர் மூலக்கூறு இல்லாத ஒரு சேர்மம், அதான் நீரிலி அப்படின்னு சொல்லுவோம் ஆன்ஹைட்ரைடு அப்படின்னா. பென்சின் வளையத்துல அடுத்தடுத்த 2 கார்பன் மேல இந்த பகுதி இருந்தது அப்படின்னா
அது தாலிக் ஆனைடேட் அப்படின்னு படிக்கணும். சரி, இந்த சேர்மத்தோட வேற என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபீனால் எடுத்துக்கிறேன். சரி, ஃபீனாலுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா பென்சின் வளையத்து மேல OH இருக்கும். சரி, இந்த OH தவிர்த்து இந்த வளையத்து மேல எல்லா இடத்துலயும் என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் இருக்கும். OHக்கு இது ஆர்த்தோ, OHக்கு இது மெட்டா, OHக்கு இந்த பிளேஸ் பேரா, OHக்கு இந்த பிளேஸ் மெட்டா தான். ஆனால் நான் ஏற்கனவே மெட்டா பயன்படுத்தினால மெட்டா டேஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, OHக்கு இந்த பாட்டு ஆர்த்தோ தான். ஆனால் ஏற்கனவே ஒரு ஆர்த்தோ இருக்கிறதுனால இந்த இடத்த நான் ஆர்த்தோ டேஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஃபீனால் அப்படின்றது. இப்போ இந்த ஃபீனால் அமைப்பை நான் திருப்பி எழுதிடுறேன், தலைகீழாக எழுதிடுறேன். பென்சின் வளையம், ஓகே, அதுக்கு மேலே OH நான் கீழே வந்து எழுதிடுறேன். இதுவும் ஃபீனால் தான். பென்சின் வளையத்தில் ஏதேனும் ஒரு கார்பன் அணுவின் மீது OH தொகுதியானது நேரடியாக இணைக்கப்பட்டு இருந்தது என்றால் அந்த சேர்மம் ஃபீனால் என்று அழைக்கப்படும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இது ஃபீனால் தான். சரி, இந்த ஃபீனாலில் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த OH தவிர, சரி, OH இணைஞ்சிருக்கூடிய இந்த கார்பனை தவிர மற்ற கார்பன் மேலே என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். இந்த 4 இடத்தையும் நான் மென்ஷன் பண்ணல, இந்த இடத்த குறிப்பிடுறேன். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கு. OHக்கு பேரா இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும் நான் வெளிப்படையாக எழுதிடுறேன். இது ஃபீனால். இன்னொரு ஃபீனால் எடுத்துக்கிறேன், அந்த ஃபீனாலும் இதே அமைப்பில் எழுதிடுறேன். பென்சின் வளையம், OH நான் கீழ் நோக்கி எழுதிடுறேன். OHக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த இடம் பேரா, அந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும், நான் அதை வெளிப்படுத்தி எழுதிடுறேன். சரி, இந்த சேர்மத்துக்கு பேரும் ஃபீனால் தான். ஃபீனால் தலைகீழாக எழுதி வச்சிருக்கோம். சரி, இங்க என்ன டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் acts as a dehydrating agent. CON அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட், அடர் அமிலம் அப்படின்னு அர்த்தம். சரி, இதுதான் என்ன அப்படின்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், நீர் நீக்கும் காரணி அப்படின்னு சொல்லுவோம். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா தமிழ்ல நீர் நீக்கும் காரணி, நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு காரணி அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பண்ணும். சரி, என்ன நடக்குன்னு பாருங்க. இந்த தாலிக் ஆன்ஹைட்ரைட் கூட ஃபீனாலை சேர்த்து அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் வெப்பப்படுத்தணும் அப்படின்னா இந்த நீர் நீக்கும் காரணியானது இந்த 3 வினைப்படு பொருள் இடையே இருந்து ஒரு மூலக்கூறு நீரை வெளியேற்றுகிறது. நீர் அப்படின்னா நமக்கு தெரியும் H2O, H சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் H. ஸோ இந்த அமைப்பு இந்த 3க்கு இடையே இருந்து வெளியே போகணும். எப்படி போகுதுன்னு பாருங்க. இந்த சேர்மத்திலிருந்து H+, அதே மாதிரி இந்த சேர்மத்திலிருந்து இந்த H+,
இந்த தாலிக் ஆனைட்ல இருந்து இந்த ஆக்சிஜன், ஓகே, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அப்படின்னாவே நமக்கு தெரியும் அது நீர் அப்படின்ட்டு. அந்த நீரினுடைய வாய்ப்பாடு நான் எழுதிடுறேன் H2O. மீதி என்ன இருக்கும்? இந்த இந்த அமைப்புல இந்த மைனஸ் சைன் இருக்கும், இந்த அமைப்புல மைனஸ் சைன் இருக்கு. சாரி, இந்த வினையின் போது நீர் மூலக்கூறு எவ்வாறு வெளியே போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபீனால்ல இருக்கக்கூடிய இந்த H, இந்த ஃபீனால் இருக்கக்கூடிய H, இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து நீரை வெளியே போகுது. இப்போ எழுதுனதுதான் கரெக்ட். இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பாண்டோட வெளியே போகுது. இந்த ஹைட்ரஜன் பாண்டை விட்டுட்டு வெளியே போகுது, இந்த ஹைட்ரஜனும் இந்த பாண்டை இதோட விட்டுட்டு வெளியே போகுது. அப்போ இது H+ இருக்கும், இது H+ இருக்கும். ஆக்சிஜனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 மைனஸ் சார்ஜ் உருவாகுது. ஓகே, இது ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ். இந்த H வந்து ப்ளஸ், இந்த H வந்து ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்போ வாட்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இதுதான் கரெக்ட். முன்ன மார்க் பண்ணது வந்து எரர், ஏன்னா ஆக்சிஜன் வந்து இந்த 2 பாண்டோட வெளியே போகுது. ஓகே, இந்த அமைப்பு சரியானதாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த நீர் மூலக்கூறு வெளியே அனுப்புனது யார் அப்படின்னா இந்த கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். அதனால தான் இதை டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ மீதி இருக்கக்கூடிய பார்ட்டை அப்படியே அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ கார்பனுக்கு மேலே 2 ப்ளஸ் வந்து உருவாகும். ஓகேவா, இந்த அமைப்பு மேலே மைனஸ் சார்ஜ் உருவாகுது, இந்த அமைப்பு மேலே இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ் உருவாகுது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். எப்படின்னு பாருங்க. பென்சின் வளையம், இந்த இடத்துல C டபுள் பாண்டோ, இது மாதிரி C சிங்கிள் பாண்ட், பென்சின் வளையம் OH, இதே மாதிரி இங்க பென்சின் வளையம், இங்க OH இருக்கு. அதுக்கடுத்து இந்த கார்பனை ஆக்சிஜன் கூட இணைச்சிடுறோம். ஸோ இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபினாப்தலீன். இது ஒரு இண்டிகேட்டர். சரி, இதற்குரிய எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. Phenol is heated with phthalic anhydride in the presence of concentrated sulfuric acid to give phenolphthalein. அதாவது ஃபீனாலை தாலிக் அமில நீரிலியுடன் சேர்த்து அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் பொழுது ஃபினாப்தலீன் சேர்மம் உண்டாகிறது. ஃபினாப்தலீன் என்ற சேர்மம் நிறங்காட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. இதோடு சேர்ந்து உருவாக்கக்கூடிய மற்றொரு விளைபொருள் நீர். ஸோ இது இந்த ரியாக்ஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஃபீனால் is heated with phthalic anhydride in the presence of concentrated sulfuric acid when phenolphthalein and water are formed. இங்க இப்படி கூட எழுதலாம். இந்த ரியாக்ஷன் இதோட முடிஞ்சிச்சு. Next one is coupling reaction. பென்சின் ரிங், இந்த இடத்துல நைட்ரஜன் எழுதிடுறேன், டபுள் பாண்ட் நைட்ரஜன், சிங்கிள் பாண்ட் Cl. இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பென்சின் டயசோனியம் குளோரைடு.
ப்ளஸ் ஃபீனால். ஸோ ஃபீனால் பாருங்க இப்படி இருக்கும். இதை நான் ஹரிசாண்டலாக எழுதுறேன். சரி, இங்கே என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன். ஓகே, இப்போ இந்த கார்பனில் OH இருக்கு, அதை தவிர்த்து மற்ற கார்பனில் ஹைட்ரஜன் தான் இருக்கும். இந்த OHக்கு பேர இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிட்டு இதை ஹரிசாண்டலாக இந்த இடத்துல எழுதுறேன். பென்சின் வலை எழுதிடுறேன். சரி, இது பென்சின். OH இருந்ததுன்னா ஃபீனால். இந்த OHக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த இடம் பேர இடத்துல என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜனை வெளிப்படையாக எழுதிடுறேன். ஸோ இந்த சேர்மம் வந்து ஃபீனால். பேஸ் போடுறேன். பேஸ் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். சரி, அடுத்து கண்டிஷன் பாருங்க. 0 to 5 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 273 கெல்வின் டு 278 கெல்வின். ஸோ இதுதான் இந்த வினைக்கான நிபந்தனை. இந்த வெப்பநிலையில் இந்த காரத்தின் முன்னிலையில் இந்த ரெண்டு சேர்மத்தையும் வினைப்படுத்தினீங்க அப்படின்னா நமக்கு ரெட் ஆரஞ்சு அல்லது ஆரஞ்சு ரெட் டை வந்து உருவாகும். சரி, அந்த நிறத்துக்கான காரணம் இந்த சேர்மம் இதோட சேர்ந்து வேறு ஒரு பொருளா மாறதுதான். சரி, அந்த வேறு ஒரு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய விளைபொருள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இந்த பென்சின் ரிங் அப்படியே எழுதிடுறேன். சிங்கிள் பாண்ட் N, டபுள் பாண்ட் N. ஓகே, இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடில் இருக்கக்கூடிய இந்த N பாண்ட் Cl போலாரா இருக்கு. போலார்னா பிளஸ் மைனஸா மாறும். ஓகே, இந்த N வந்து பிளஸ்ஸா மாறும், இந்த Cl பார்த்தீங்கன்னா மைனஸா மாறும். அப்படின்னா என்ன காரணம்? Nக்கும் Clக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்டு குளோரினை நோக்கி நகர்றதுனால இந்த மாதிரி மாறி இருக்கு. ஓகே, இதை நோக்கி ஷிஃப்ட் ஆகணும், மைனஸ், இது பிளஸ். ஓகே, அப்போ இந்த Cl மைனஸ் ஃபீனால்ல OHக்கு பேரா இடத்துல இருக்கக்கூடிய H பிளஸோட சேர்ந்துட்டு HCl வெளியே போகுது. அந்த HCl நான் இங்க எழுதிடுறேன். H சிங்கிள் பாண்ட் Cl. இதுக்கு பேர் என்ன பண்ணா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆர் ஹைட்ரஜன் குளோரைடு. சரி, இப்போ இந்த சேர்மத்தினுடைய அமைப்பு ஓரளவுக்கு இங்க இருக்கு. இந்த N வரை எழுதியிருக்கேன். இந்த சார்ஜெலாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, இப்போ Nக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு இல்லையா? இந்த ப்ளஸ்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஓகே இந்த கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய மைனஸ். ஏன் மைனஸ்? இந்த H ப்ளஸ்ஸாக மாறி வெளியே போனதுனால இதுக்கு மேலே மைனஸ் சார்ஜ் உருவாகுது. ஓகே, இந்த ப்ளஸ்ஸை இந்த மைனஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுது. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துக்குது. மைனஸ் இஸ் நியூட்ரலைஸ்ட் பை பிளஸ் over this nitrogen. ஓகே, அப்போ புதுசாக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ரிமைனிங் இது அப்படி எழுதிடுறேன். இதை தான் நான் மைனஸ்ன்னு சொல்லிடுறேன். இந்த பாண்டு தான் இந்த கார்பன் நோக்கி நகர்ந்தது அப்படின்னா அது மைனஸாக வந்து மாறும். ஓகேவா? புது பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அந்த ரிங் எப்படி போட்டேன். ஓகே, அடுத்து என்ன இருக்கு? இந்த இடத்துல OH வந்து இருக்கு. சரி, இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். ஓகே, எப்படின்னு பாருங்க. இந்த சேர்மத்தினுடைய அமைப்புல இந்த பகுதி நான் ஒரிஜினல் எடுத்துக்கிறேன். சரி, இந்த பகுதி சாரி
OH மறைச்சிடுறேன். பென்சின் வளையத்தில் N டபுள் பாண்ட் N இன்னொரு பென்சின் வளையம் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை நான் மூல சேர்மமாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சேர்மத்தில் இந்த அமைப்புக்கு இது மெட்டா, சாரி ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. அப்போ பேரா இடத்துல OH குரூப் வந்து இருக்கு. ஓகே, இந்த சேர்மத்தில் இந்த அமைப்புக்கு பேரா இடத்துல OH இருக்கிறனால பேரா ஹைட்ராக்சி. ஏன்னா OH அப்படின்னா ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லுவோம். அசோ அப்படின்னா இந்த நைட்ரஜன். அசோனா இந்த நைட்ரஜன் குறிப்பிடுது. மீதி என்னது? பென்சின். அதனால தான் பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன கலர் அப்படின்னா ரெட் ஆரஞ்சு ஆர் ஆரஞ்சு ரெட். Para-hydroxy isobenzene is used as a dye whose color is orange red. அதாவது இந்த சேர்மமானது சாயமாக பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய நிறம் என்ன பண்ணா ஆரஞ்சு சிவப்பு நிறம். ஓகே, இந்த வினைப்படுபொருட்கள் இரண்டும் ஒன்று சேர்ந்து இதன் முன்னிலையில இந்த வெப்பநிலையின் கீழே இந்த சேர்மம் மாற்றப்படுகிறது அப்படின்றத நான் இதை வச்சுட்டு விளக்கிட்டேன். ஸோ இதுக்கு தனியாக வந்து மெக்கானிசம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே போர்டில் என்ன இருக்கோ அது மட்டும் நீங்கள் எக்ஸாமில் எழுதினா போகணும். இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் நீங்கள் எக்ஸாமில் மென்ஷன் பண்ணி காமிக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இதெல்லாம் ஷிஃப்ட் ஆகிறதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. பென்சின் டைசோனியம் குளோரைட், ஃபீனால், சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ், டெம்பரேச்சர், இந்த ப்ராடக்ட். ஸோ எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதனோட எக்ஸ்பிளேஷன் பாருங்கள். பென்சின் டைசோனியம் குளோரைட் is heated with phenol in the presence of sodium hydroxide to give para-hydroxy isobenzene and hydrochloric acid or hydrogen chloride. அதாவது 273 கெல்வினிலிருந்து 278 கெல்வின் வெப்பநிலையில் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தின் முன்னிலையில் பென்சின் டைசோனியம் குளோரைடை ஃபீனாலுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது பேராஹைட்ராக்சி அசோபென்சின் என்ற சேர்மம் உருவாகிறது. ஓகே, இந்த மாதிரி எழுதலாம். வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதில் எது மெயின் ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபீனால் தான். என்ன காரணம்? நம்ம எதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால். அப்போ இதுதான் மெயின் ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா ஃபீனால் இஸ் ஹீட்டட் வித் benzene disonium chloride at 273 Kelvin to 278 Kelvin in the presence of sodium hydroxide to give para-hydroxy isobenzene. That's all. Next, test for differentiating phenols and alcohols. அதாவது ஃபீனால் மற்றும் ஆல்கஹாலை வேறுபடுத்தி அறிய உதவக்கூடிய சோதனைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். சரி, மொத்தம் 3 சோதனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. ரியேஜன் எடுத்துக்கிறேன், ஃபீனால். தேர்டு காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால். ஆல்கஹாலில் என்ன எடுத்துக்கிற அப்படின்னா எத்தனால். சரி, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டை டெஸ்ட். இந்த டை டெஸ்ட்ல என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா பென்சின் டைசோனியம் குளோரைடு. Phenol forms an orange red dye with benzene disonium chloride. But alcohol
like ethanol does not form a characteristic dye with benzene diazonium chloride. அதாவது ஃபீனால் பென்சின் டயசோனியம் குளோரைடுடன் காரத்தின் முன்னிலையில் குறிப்பிட்ட வெப்பநிலையின் கீழ் வினைபுரியும் பொழுது ஆரஞ்சு சிவப்பு நிற சாயத்தை உண்டாக்குகிறது. காரணம், அந்த வினையின் போது பாராஹைட்ராக்சி அசோபென்சின் என்ற சேர்மம் உருவாகிறது. ஆனா எத்தனால் என்ற ஆல்கஹால் பென்சின் டயசோனியம் குளோரைடு என்ற வினை காரணியுடன் சேர்ந்து எந்த விதமான சாயத்தையும் உண்டாக்குவது கிடையாது. ஸோ இந்த வினையிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஃபீனாலை எத்தனால்ல இருந்து இந்த வினைக்காரணியை பயன்படுத்தி பிரித்தெறியலாம் என்பதை அறிந்து கொள்ளலாம். So this is one of the test for identification of phenol. Second reaction பாருங்க. with neutral ferric chloride reagent என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா neutral ferric chloride. FeCl3 neutral ferric chloride நடுநிலை ferric chloride அப்படின்னு படிக்கணும். with neutral ferric chloride phenol forms violet color. அதாவது நடுநிலை ferric chloride phenol ஆனது ஊதா நிறத்தை தருகிறது. ஆனால் எத்தனால் ஆனது, எத்தனால் என்பது ஆல்கஹால், எத்தனால் ஆனது நடுநிலை ஃபெரிக் குளோரைடுடன் சேர்ந்து ஊதா நிறத்தை உண்டாக்குவதில்லை. or no reaction. This is the second test to distinguish phenol from alcohol like ethanol. Third one is action of sodium hydroxide. With sodium hydroxide base, phenol forms sodium phenoxide. அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து ஃபீனால் ஆனது சோடியம் ஃபீனாக்சைடை தருகிறது. ஆனால் எத்தனால் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து வினை புரிவதில்லை. அப்போ நோ ரியாக்ஷன். So these are the tests to differentiate phenol from alcohol. ஸோ இதற்கான இந்த ரியேஜன்ட், இப்போ இதற்கான ரியாக்ஷன் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தாச்சு. ஸோ இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ அந்த ரியாக்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ இது நம்ம பார்த்துருக்க மாட்டோம், இது புதிய வினை, இது ஞாபகம் வச்சு தான் எழுதணும். ஓகே, இந்த ரியேஜன்ட் போட்டோம்னா ஃபீனால் ஊதா நிறத்தை கொடுக்கும். இந்த ரியேஜன்ட் போட்டோம்னா எத்தனால் எந்த விதமான அல்லது ஊதா நிறத்தை உண்டாக்காது. இந்த ரியாக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கோல்ஃப் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீனால் சோடியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து சோடியம் ஃபீனாக்சைடு உண்டாக்குது அப்படின்றது முதல் படியில் வந்து பார்த்துருக்கோம். இது கோல்ஃப் ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் மறுபடியும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, அதாவது ரியாக்ஷன் எழுதி காமிக்க விரும்பல. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஃபீனாலுடைய பயன்கள், அதாவது கடைசி, அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஆஃப் ஃபீனால். Phenol is used to prepare phenol formaldehyde resin, which is nothing but acrylic. அதாவது ஃபீனால் ஆனது ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் என்ற
பிசினை தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ இந்த பிசினானது பேக்லைட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பேக்லைட் என்பது வேறொன்றும் இல்லை, வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக். ஓகே, இந்த சேர்மத்தை வெப்பப்படுத்தும் பொழுது இறுகிடும். அதனால தான் வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெசின் அப்படின்னா பிசின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் phenol is used as a starting material for the preparation of drugs like aspirin, salal and penicillin. அதாவது phenol ஆனது ஆஸ்பிரின், சலால் மற்றும் பெனாசிட்டின் போன்ற மருந்து பொருட்களை தயாரிப்பதற்கு துவக்க பொருளாக பயன்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா phenol is used as a starting material for the preparation of phenolphthalein. Phenolphthalein is used as an indicator. அதாவது phenol ஆனது phenolphthalein என்ற நிறங்காட்டியை தயாரிப்பதற்கு துவக்க பொருளாக பயன்படுகிறது. Next one, phenol is used as a starting material for the preparation of picric acid, which is used as an explosive. phenol ஆனது பிக்ரிக் அமிலம் என்ற வெடிமருந்தை தயாரிப்பதற்கு துவக்க பொருளாக பயன்படுகிறது. ஸோ இந்த செகண்ட் யூசஸில் phenolphthalein எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பிக்ரிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு போன கிளாஸில் வந்து பார்த்தோம். ஓகே, நான் மறுபடியும் இங்கே அந்த ரியாக்ஷன் எழுத விரும்பலை. அந்த ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் இருக்கும், நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு phenol is used as an antiseptic, carbolic lotion and carbolic soaps. ஆன்டிசெப்டிக் அப்படின்னா நமக்கு தெரியும், புரைத்தடுப்பான் அப்படின்னு சொல்லும். ஓகே, அதாவது கார்பாலிக் திரவம் என்ற பெயரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த phenol ஆனது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறதுனா புரைத்தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. காயம் ஏற்பட்டது அப்படின்னா அது வந்து செப்டிக் ஆகாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்டாக வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்கிறோம், புரைத்தடுப்பான் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஓகே, லோஷன் அப்படின்னா திரவம், லிக்விடு. ஓகே, இந்த கார்பாலிக் அப்படின்ற வேர்டு வேற எதை குறிக்குது அப்படின்னாக்கா phenol தான் குறிக்குது. ஓகே, ஏன்னா கார்பாலிக் ஆசிட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, phenol. ஓகே, கார்பாலிக் அமிலம் அப்படின்றது phenol-உடைய வேறு பெயர். ஓகேவா, அப்போ கார்பாலிக் திரவம் என்ற பெயரில் phenol ஆனது புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கார்பாலிக் சோப்பாக வந்து பயன்படுகிறது. ஓகே, சோப் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா phenol-உடைய பயன்கள்.